சென்னை அடுத்த ஆவடியில் பெண் தூய்மை பணியாளரை சுத்தியால் அடித்து கொலை செய்து மூட்டை கட்டி மறைத்த கொலைகாரன் போலீசில் சிக்கினார். கொலைக்கான காரணம் என்ன? பெண் தூய்மை பணியாளர் கொடூர கொலை. சுத்தியால் அடித்து உயிரை பறித்த கொலையாளி. உடலை மூட்டை கட்டி மறைத்து வைத்த பயங்கரம். ஜாலியாக ஊர் சுற்றி துரிந்தவருக்கு ட்விஸ்ட். நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த கரலப்பாக்கத்தில் வசித்து வந்தவர் தூய்மை பணியாளர் லதா. சம்பவ வாரத்தில் 3 நாட்களாக அவர் பணிக்கு வரவில்லை. சக ஊழியர்கள் லதாவின் செல்போன் எண்ணை தொடர்பு கொண்ட போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கலாம் என நினைத்துள்ளனர். அப்போதுதான் லதா வசித்து வந்த வீட்டின் அருகே கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகம் அடைந்த அப்பகுதி மக்கள் வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்தபோது இரத்த கரையுடன் ஒரு மூட்டை கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆவடி முத்தா புதுப்பேட்டை காவல்துறையினர் மூட்டையை திறந்து பார்த்தபோது அழுகிய நிலையில் லதாவின் சடலம் இருப்பதை கண்டுபிடித்தனர். முதற்கட்ட விசாரணையில் லதா கொலை செய்யப்பட்டு சுமார் 3 நாட்கள் இருக்கும் என போலீசார் சந்தேகித்தனர். ஆனால் கிராமப்புற பகுதி என்பதால் சிசிடிவி காட்சிகள் இல்லாத நிலையில் கொலையாளியை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு கடும் சவால் ஏற்பட்டது. இதனையடுத்து லதாவின் செல்போன் எண்ணை ஆய்வு செய்த போலீசார் அவரது எண்ணுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருந்த மற்றொரு செல்போன் எண்ணை கண்டறிந்தனர். அந்த செல்போன் எண் லதா கொலை செய்யப்பட்ட வீட்டின் அருகிலேயே பயன்படுத்தப்பட்டு வந்தது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த எண்ணை டிராக் செய்து முனிவேல் என்பவரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தினர். முனிவேல் லதாவுடன் நெருக்கமாக பழகி வந்ததும் பணம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் லதாவை சுத்தியால் தாக்கி கொலை செய்ததும் பின்னர் சடலத்திலிருந்து துர்நாற்றம் வெளியேறாமல் இருக்க துணியால் மூட்டை கட்டி வீட்டில் மறைத்து வைத்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலை செய்த பின்னரும் ஒன்றும் தெரியாதது போல அதே பகுதியில் முனிவேல் நடமாடி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து முனிவேல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலை வழக்கு பதிவு செய்த முத்தா புதுப்பேட்டை போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.